Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தவிக தலைவர் விஜய் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் தேவையான பெரும்பான்மை கிடைக்காததால் திண்டாடி வந்த நிலையில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி வேகமாக சென்று தவிகவுக்கு ஆதரவு கொடுத்து திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டது. அதேபோல் இந்த சந்தர்ப்பத்தில் தவிக கூட்டணிக்குள் நுழைந்து பதவி பெற்றுவிடும் நோக்கில் செங்கோட்டையனின் பழைய கூட்டாளிகளான அதிமுகவில் உள்ள வேலுமணி, தங்கமணி, CV சண்முகம், விராலிமலை விஜயபாஸ்கர் உள்பட பலர் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினர். இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் உள்ள CPI, CPM, VCK, IUML போன்ற கட்சிகள் திமுக தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்து பேசிய பிறகு தவிக ஆட்சி அமைய நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம் என்று கடிதம் கொடுத்தனர். இதனால் தவிகவுக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கிடைத்தது. நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், ஆனால் விஜய் முதல்வராக நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம் என்றும் அவர்கள் கூறினர். இந்த நிலையில்தான் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திமுக கூட்டணி கட்சியினரின் ஆதரவுடன் தவிக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதனை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் தவிகவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் வாழ்த்து பதாகைகளும் வைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் கடைவீதியில் 11ஆம் தேதி முதல்வர் ஜோசப் விஜய் பதவியேற்புக்கு கட்சி நிர்வாகிகள் வைத்திருந்த வாழ்த்து பேனர்கள் உட்பட அரசியல் கட்சி பதாகைகளையும் அகற்ற வேண்டும் என்று கீரமங்கலம் காவல் நிலைய போலீசார் அந்தந்த கட்சி நிர்வாகிகளிடம் கூறினர். இதனையடுத்து தவிக நிர்வாகிகள் தாங்கள் வைத்த பதாகைகளை தாங்களே அகற்றினர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவை அடுத்து இந்த நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.